ஆனால் டயபெட்டிக் பீப்புளுக்கு இந்த பர்டிகுலர் ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யலை. நெய் சாப்பிட்டனால ஃபேட் ஜாஸ்தி ஆகலை, மாம்பழம் சாப்பிட்றதுனால நான் வந்து சுகரை ஏற்றிக்கிட்டேன். அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நியர் 77 kgs கிட்ட இருந்தேன். அதுலேருந்து 56 kgs வரைக்கும் குறைச்சேன். யார் ஒருத்தர் 10 to 15 கிலோவாது உங்கள் ஐடியல் வெயிட்ல இருந்து உங்கள் பிஎம்ஐலேருந்து அதிகமாகிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் ஆர்த்தி பிரகாஷ் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் ஆக்சுவலி இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, ஃபேட் லாஸ் பண்றோம்ல மேம், அதனால டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் எல்லாருக்குமே இருக்குது. டயபெட்டிஸை, கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா மேம்? டெஃபினெட்லி மேம். ஃபேட் லாஸ் அப்படின்னாவே வந்துட்டு நம்ம இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம கரைக்கிறது. ஸோ கெட்ட கொழுப்புன்னு சொல்லும்போது கண்டிப்பாக டயபெட்டிஸ் வர வைக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் நம்ம பாடியில் நிறையா இருக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் கெட்ட கொழுப்பை எந்த வகையில் இருந்தாலும் நம்ம வெளியேற்ற முடியும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், பிசிஓடி, இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் தான் மேம். இப்போ ஆனால் நிறைய டாக்டர்ஸே வந்து டயபெட்டிஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, டேப்லெட்ஸ் எடுத்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியுன்றாங்களே மேம். டெஃபினட்டாக டயபெட்டிஸுங்கிறது ஒரு சிண்ட்ரோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் மட்டும்தான். அன்லெஸ் ஒருத்தருக்கு வந்துட்டு டைப் 1 டயபெட்டிஸ் இருந்தால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. டைப் 2 டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதானே மேம் டைப் 1, டைப் 2? யூஸ்வலாக வந்து டயபெட்டிஸ்ன்னு சொன்னாவே வந்து பான்க்ரியாட்டிக் கிளான்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பான்க்ரியாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில் இப்போ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே எனர்ஜி கிடச்சிடாது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ப்ளட்டில் வந்து உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் கலக்கும். பட் ப்ளட்டில் சுகர் கலந்தால் மட்டும் ஒருத்தருக்கு எனர்ஜி கிடச்சிருமான்னா கிடைக்காது. அப்படின்னா டயபெட்டிக் கிளைண்ட்ஸுக்கு தானே நிறைய எனர்ஜி இருக்கணும். ஆமாம். ஜென்ரலாக டயபெட்டிக்கில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, பிளட் சுகர் சூப்பராக இருக்கும், ஆனால் எனர்ஜி எப்படி இருக்குது, லோவாக தான் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்சுலின் ஹார்மோன் உங்களுக்கு ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் எனர்ஜியாக போய் சேரும். ஆனால் டயபெட்டிக் பீப்புளுக்கு இந்த பர்டிகுலர் ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யாதனால நீங்கள் சாப்பிட்றீங்க, பிளட் சுகர் ஏறுது, பட் இங்கே போக வேண்டிய ட்ராவல் வந்து இல்லை. ஏன்னா இன்சுலின் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, பான்க்ரியாட்டிக் கிளான்ஸ் ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ பிறவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கிளாண்டு வந்து எனக்கு சின்ன வயசில் பிறப்பிலேயே வந்து அந்த ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யலை, எனக்கு பான்க்ரியாஸ் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அது டைப் 1 டயபெட்டிக். அது ரிவர்ஸ் பண்ண முடியாது. அந்த கண்டிஷன் பர்த்லேயே இருக்கும். சில சின்ன குழந்தைங்களுக்கே டைப் 1 டயபெட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அப்போவே இன்ஜெக்ஷன் போட தொடங்கிடுவாங்க. பட் அது ரொம்ப ரேரு. ஓகே, 100ல் ஒருத்தர், 1000ல் ஒருத்தர் அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் டைப் 2 பார்த்திங்க அப்படின்னா நம்மளாக வர வச்சுக்கிறது, வாங்கன்னு வர வச்சுக்கிறது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம ஒழுங்காக கார்போஹைட்ரேட்ஸ் ப்ராப்பரான அளவில் சாப்பிட்டு, ப்ராப்பரான ஒர்க் அவுட்ஸு, ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் வராது. ஸோ அப்போ தான் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, என் அப்பா கிட்ட இருந்தெல்லாம் வரல, எங்கள் அப்பாவும் லைஃப் ஸ்டைல் கெடுத்து ப்ராப்பராக வச்சுக்கல, நானும் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் கெடுத்து ப்ராப்பராக என் உடம்பு வச்சுக்கல. ஸோ இங்கேருந்து இங்கே வரல, அவன் டைப் 2 வந்து நம்மளாக வர வச்சுக்கிட்டது. ஓகே, இப்போது நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்லாம் டயபெட்டிஸ்னால கஷ்டப்படுறாங்களே மேம். ஆமாம். ஸோ இது சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எஃபெக்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அது டைப் 2 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ், எஸ்பெஷலி பேக்கேஜ் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு, ஒர்க் அவுட்ஸ். அதாவது சின்ன பசங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னென்னா அட்லீஸ்ட் விளையாட போவாங்க இல்லையா, நார்மலாக விளையாட்டு, அது கூட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸு நம்மளா போய் விரட்டினா கூட சம்டைம்ஸ் நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு போட்டால் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஈவன் அப்பார்ட்மெண்ட்ஸ், அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், எத்தனை பேர் கீழே போய் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ஸோட நிறைய பேர் விளையாடுறாங்க. அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்தந்த வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க மட்டும் விளையாடுறது, அந்த ரூம்குள்ளேயே இருக்கிறது, அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் மேஜர் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வெளியே நிறையா விளையாட விடணும். ஃபோன் அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து டேப்லெட்டே எடுத்துகிட்ருக்காங்க, டெய்லியுமே டேப்லெட் போடுவாங்க. ஒரு நாள் டேப்லெட் போடலனா கூட ஐயோ மயக்கவாது இருக்கலாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல மேம்.
ஸோ ஃபர்ஸ்ட் டேப்லெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து ரைஸ் சாப்பிட்டேன், இல்லை எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க மாம்பழம் சாப்பிட்டேன். மாம்பழம் சாப்பிட்றதுனால நான் வந்து சுகரை ஏற்றிக்கிட்டேன். சுகரை சப்ரஸ் பண்ணுறக்காக டேப்லெட் போட்டேன். நிறைய மாம்பழம் சாப்பிட்டேன், 2 டேப்லெட்டாக போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸு, நான் சாப்பிட்றது வந்துட்டு நிறைய கார்போஹைட்ரேட் பேஸ் பண்ண குளுக்கோஸ் ஸ்டிமுலேட் ஆகிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டதுனால டேப்லெட்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். நான் ஏன் இதை நிறைய சாப்பிடுவானே, எதுக்கு டேப்லெட் போடுவானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலில் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த லெவல்ஸ் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட 50-50 ரேஷியோவில் அட்லீஸ்ட், இல்லை டயபெட்டிக்கில் இருக்கிறவங்க ரொம்ப சிவியர் டயபெட்டிஸில் இருக்காங்க 30-40 ரேஞ்சில் கார்போஹைட்ரேட்ஸ் 30%, மிச்சம் 70% வந்துட்டு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது பெட்டர். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேப்லெட்டுக்கான அவசியமே ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராப்பரான ஒரு உணவு நிபுணர்களை எல்லாம் நீங்கள் லைக் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா டயபெட்டிஸே ரிவர்ஸ் கூட பண்ண முடியும். நான் நிறைய பேரை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அவங்களாம் என்ன ஏஜ் கேட்டகரியில் வருவாங்க மேம்? கண்டிப்பாக வந்துட்டு ஈவன் ரிவர்சல்னு சொன்னிங்கன்னா 50-40, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஈவன் அதாவது 50-40 ரொம்ப அதிகம் லெவலில் இருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் வருவாங்க இதுக்கு. ஆனால் 15-14 ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிடுது. 15-14 மேம்? கண்டிப்பாக, ஏன்னா அந்த ஏஜில் இருந்தே நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம தான் டயக்னைஸ் பண்ணுறதில்ல. யார் ஒருத்தர் 10-15 கிலோவாது உங்கள் ஐடியல் வெயிட்டில் இருந்து உங்கள் பிஎம்ஐலேருந்து அதிகம் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக HbA1c இதை செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா பிளட் சுகர் வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நம்ம செக் பண்ணுவோம் தான், பட் ஃபாஸ்டிங் பிளட் சுகரில் நீங்கள் செக் பண்ணும்போது நேற்று என்ன சாப்பிட்டேன், இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து பெட்டராக சாப்பிட்றதுன்னா அது கம்மியாக கூட காட்ட வாய்ப்பு இருக்குது. பட் HbA1cங்கிறது 3 months பிளட் சுகர் ஆவரேஜ். இதை நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுடைய பிளட் சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு ப்ராப்பராக தெரிஞ்சுப்பீங்க. அது மூலயமா நீங்கள் க்ரானிக்காக ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்களா, டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ப்ரீ டயபெட்டிஸும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரீ டயபெட்டிஸ் பரவாயில்லைங்க, டயபெட்டிஸ் வரட்டும் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கும்போதே நீங்கள் உங்களுக்கு உடம்பு வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் டயபெட்டிக்கில் ஆல்மோஸ்ட் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் லைட்டாக என்ட்ரு ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் நியர் 77 kgs கிட்டே இருந்தேன். அதுலேருந்து 56 kgs வரைக்கும் குறைச்சேன். அண்ட் அவுட் ஆஃப் டயபெட்டிஸ் ஃபார் அபவுட் 4 years. ஸோ டெஃபினெட்லி யாராக இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கொலஸ்ட்ராலை ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல மேம், அதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும்? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியில் ஃபேட் டெபாசிட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபேட் அப்படிங்கிறது வந்து நம்ம அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்ம பாடி சேர்த்து வச்சுக்கிறது தான் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி நம்ம பவர் ஹவுஸ் மாதிரி, நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னா பவர் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் விடுவாங்க இல்லையா, UPS மாதிரி. அதே மாதிரி நம்ம பாடியில் வந்து லிவர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 4 இட்லி சாப்பிட்றீங்க, 2 இட்லிக்கு தான் நீங்கள் வேலை செய்கிறேன்னா 2 இட்லி எங்கே தெரியுமா போய் சேர்த்து வைக்கும், உங்கள் கை கால் தொடை இது மாதிரி சேர்த்து வைக்கும். ஓ, அதனால தான் வெயிட் போடுறதா? கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி அதிகமான கார்போஹைட்ரேட்ஸில் வந்து போய் உருவாகிறது தான் ஃபேட்டு. நெய் சாப்பிட்டனால ஃபேட் ஜாஸ்தி ஆகலை. மேபி அந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லோவாக இருக்கிறதுனால நான் நினச்சிக்கிறாங்க ஓகே நம்ம நெய் சாப்பிட்டா நிறைய ஃபேட் போட்டுருச்சு. அப்படி கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற அதிகமான இட்லி, தோசை, பொங்கல் முக்கியமாக இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அதிகமாக நம்ம தெரியாமல் சாப்பிட்றோம். ஸோ அதனால் உங்கள் பாடி வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட்டாக வந்து உட்கார வச்சிரும். ஸோ இந்த ஃபேட் டெபாசிட்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் ரத்த குழாயில் கூட போய் உட்காந்துரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா LDL அப்படின்னு சொல்கிறாங்க, கெட்ட கொழுப்பு, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா. ஸோ இது மாதிரி பல ஃபார்மேட்டில் வந்து நம்ம பாடியில் வந்து ஃபேட் டெபாசிட்ஸ் வந்து உருவாகிருக்கும். இந்த ஃபேட் டெபாசிட்ஸ் எல்லாம் தான் கெட்ட கொழுப்பாக லிப்பிட் ப்ரொஃபைல் நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்திங்கன்னா லிப்பிட்ஸ் வரும். ஸோ லிப்பிட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு ஃபேட் டெபாசிட்ஸ் இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ராலையும் நம்மளுடைய லிவர் திரும்பவும் வந்து செலவழிச்சிடும். எதுக்கு சேர்த்து வச்சுக்குது, என்னைக்காவது செலவு பண்ணலாம் தானே சேர்த்து வச்சுருக்கு, பட் நம்ம செலவே அளிக்க மாட்டோம், அப்படியே பத்திரமா வச்சுருப்போம். ஸோ அது திரும்பவும் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி கொலஸ்ட்ரால் கூட நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றது எக்ஸஸாக இருக்கிறது தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு டிஃபன்னாலும் சரி, டின்னர்னாலும் சரி, காலைல இட்லி தோசை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம இட்லி தோசை கண்டிப்பாக சாப்பிட்ருவோம்ல மேம், எதுவுமே பண்ண முடியாதே மேம்? இல்லை, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நீங்கள் இட்லி தோசை சாப்பிடக்கூடாதுங்கிறது ஐடியாலஜி கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்றது தான் தப்புன்னு நான் சொல்கிறேன்.
ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய உடல் உழைப்பு பண்ணுறோம், நான் வந்து பயங்கர ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், இல்லை நான் இன்றைக்கி வந்து பஸ் பிடிச்சி நான் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு வேலை இருக்குது, நடக்கக்கூடிய வேலை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க, இன்னும் 2 இட்லி கூட சாப்பிடுங்க. இல்லை நான் மேரத்தான் ஓடுறேன், நீங்கள் ஒரு சட்டி நிறையா நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிட்டாலும் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பிகாஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா தான் சேர்த்து வைக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேலை நான் பண்ணுறேங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் மேல் வேலை மட்டுமே பண்ணுறவங்களா இருக்கேன்னா, இல்லை இப்போதைக்கு நான் என்னுடைய வீட்டில் நிறைய வேலை பண்ணுறாங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க, நான் உட்காந்தபடி நிலைமையில தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு 4 இட்லி? ஸோ தட்ஸ் வாட் யூ ஹாவ் டு லைக் நம்ம பாடியை அனலைஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய வேலை எந்த மாதிரி இருக்குது, நான் இவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்லாமா, நிதானிச்சுக்கிட்டு சாப்பிடும்போது நம்ம கண்டிப்பாக உடம்பு வைக்காதுங்க. ஆனால் சில சமயம் கிரேவிங்ஸ் வருமே மேம், கண்ட்ரோல் பண்ணவே முடியாதே. அது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கட் பிளேஸ் அ மேஜர் ரோல். கிரேவிங் அப்படிங்கிறத நீங்கள் கிரேவ் பண்ணலை, உங்கள் கட் பாக்டீரியா கிரேவ் பண்ணுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், உங்களை அப்படியே கொண்டு போய் சைனாவில் விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சைனீஸ் சாப்பிட்றதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஆமாம். ஏன்னா 21 நாள் நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்டை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத உணவை வந்துட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி சாப்பிட ஆரம்பிங்க, 26 நாள் முடிச்சு உங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஏன் அப்படின்னா உங்கள் கட்டில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதுக்குன்னு நீங்கள் பிடிக்காதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல, நல்ல விஷயங்கள்ல அதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நல்ல விஷயங்களுக்காக என் கட்டை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ க்ரேவ் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக க்ரேவ் ஆகும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். மேம் இவ்வளோ நேரம் பேசும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன மேம்? இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்கள் சாப்பாடை வந்துட்டு பிளட்டில் சுகரில் எனர்ஜியாக கலக்குது, இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் செல்லுக்கு சேர்த்துற ஒரு ஹார்மோன் வந்து இன்சுலின். ஓகே, இது வந்து pancreatic glands வந்து உற்பத்தி பண்ணுது. ஓகே, நான் வந்து இப்போ என் செல்லு வந்து பசிக்குது கேட்குதுன்னா என் சாப்பாடு வந்து அங்கே போய் சேரும், அதாவது நான் சாப்பிட்ட ரைஸோ இட்லியோ போய் சேரும். என் செல்லு இப்போ போதும்னு சொல்லிடுச்சு, 2 இட்லி சாப்பிட்டோமா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இல்லை இன்னொன்று இட்லி வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, அதுக்கு மேலே ஒரு ஜூஸ் குடிங்க, அதுக்கு மேலே வேறு இன்னும் கொஞ்சம் பாயசம் குடிங்க, இப்படிலாம் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் செல் கேட்கலல்ல, பசிக்கலைல்ல, அப்போ இன்சுலின் வந்து நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்துட்டு எனர்ஜியாக போய் சேர்ந்தாச்சு, இது ஃபில்டாக இருக்குது, இந்த ஃபியூயல் டேங்க் ஃபில்டாக இருக்குது. நீங்கள் திரும்பவும் இங்கே வந்து போய் நுழைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது நிறைய பேர் பண்ணுற தவறு. நான் எமோஷ்னல் ஈட் பண்ணணும், எனக்கு சாப்பிட்ணும் போல் தோணுது, பசிக்கெல்லாம் இல்லை சும்மா சாப்பிட்லான்னு சொல்லி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிவியராக உங்கள் பாடியை வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வகையில் வந்துட்டு நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே இன்னும் டீப்பாக கொண்டு போய் விட்டுருவோம். எனக்குலாம் மேம் மிட் நைட்லலாம் பசிக்காது, பட் ஆனால் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஏஞ்சி நான் சாப்பிடுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ நிறைய பேர் அது சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்றைக்கு ப்ரோட்டீன் லெவல்ஸ் கம்மியாக எடுத்து நீங்கள் உங்கள் பாடியை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும். நீங்கள் கரெக்டான ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு பவுல் நிறைய கொண்டக்கடலை கொடுக்குறேன், நல்லா சாப்பிட்றீங்க, மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஏதாவது கொடுத்தா கூட இப்போ வேணாம் சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாம். ஸோ இதுதான் வந்துட்டு லைக் அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பாடிக்கு ப்ராப்பரான லெவல்ஸில் வந்து ப்ரோட்டீன் ஃபீட் பண்ணணும். அப்படி ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே கிரேவ் பண்ண மாட்டீங்க, அந்த கண்ட்ரோல் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். கட்டையும் அந்தளவுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் ஃபைபரோட. ஸோ ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் பெட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். டயபெட்டிஸாக இருக்கட்டும் இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வியூவர்ஸுக்குமே ரொம்ப புதுசாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.